ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் எதிர்பாராத நேரத்தில் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாகப்பாம்பு நுழைஞ்சிருக்கு. இதான் அந்த வீட்டில் இருந்து நான் இதை பார்த்துருக்கு. பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து அதை தடுக்குது பாருங்க. ஏதோ ஆபத்தான உயிரினம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்த நாய்க்கு நல்லாவே தெரியுது. வீட்டில் இருந்து எல்லாரும் இதோட சத்தத்தை கேட்டு வேகமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. இந்த நாய் மட்டும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா பாம்பு எங்கேயாவது நுழைஞ்சு உள்ள போய் உட்காந்துருக்கும். நல்ல விஷக்கொட்ட பாம்பு தான் அது. அங்கிருந்தே 2 அடி தூரத்துக்கு எப்படி பாஞ்சு வருது பாருங்க. இந்த நாய் அதால முடிஞ்ச அளவுக்கு தடுத்திருக்கு. அதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க வந்து பார்த்து உஷாராயிட்டாங்க. இதே மாதிரி இங்க ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை பாக்குறோம். இந்த கடைக்கு முன்னாடி 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கடை வாசல்ல ஒரு நாய் படுத்திருந்தது. திடீர்னு அந்த நாய் வேகமா எழுந்திரிச்சு ரோட்டை பார்த்து ஓடுது. கத்திக்கிட்டே ஓடுனதுனால எதை பார்த்து ஓடுது அப்படின்னு இங்க இருந்து எல்லாரும் திரும்பி பார்த்ததுனால உடனே உஷாராய் எழுந்திரிச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு கார் தான் ரிவர்ஸ்ல இவ்வளவு வேகமா வந்திருக்கு. இது கத்துனதுனால நல்ல வேளை எல்லாரும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். ரோட்ல ஒரு மாடு நடந்து போயிட்டு இருந்தது. இந்த நாய் பாருங்க, இந்த மாடு கிட்ட வம்பெழுத்து அதோட வாழை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடியே போயிருக்கு. மாடு சரியான நேரம் பார்த்து அதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கு பாருங்க. அப்படியே முகத்திலேயே சாணத்தை போட்டுட்டு அது பாட்டுக்கு வேகமாக நடந்து போயிடுச்சு. இந்த நாய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி அசிங்கப்பட்டு போனோமே அப்படின்னு இந்த நாயோட ரியாக்ஷனை பாருங்க. ஆள் தெரியாம வம்புக்கு போனா கடைசியில் இப்படிதான் ஆகும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இதே மாதிரி தான் ஹைனா ஒன்று குளத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு நீர் யானை கிட்ட வம்பு பண்றதுக்காக உள்ள போயிருக்கு. போய் அந்த நீர் யானையை எழுப்பி இருக்கு பாருங்களேன். நீர் யானை திரும்பி பார்த்து ஹைனா நிக்கிறத பார்த்ததும் வேகமா துரத்திட்டு ஓடி வந்திருக்கு. இந்த நீர் யானை அசையாம இருக்கிறத பார்த்ததும் அது ஏதோ உயிர் இல்லாம இருக்குது, போய் சாப்பிடலாமா அப்படின்னு பக்கத்துல வந்திருக்கு. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வம்பா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு மெதுவா ஹைனா இடத்த காலி பண்ணுது பாருங்க. எப்படியும் நீர் யானை கிட்ட கடி வாங்காம போனா சரிதான். இங்க தண்ணியில நீந்திட்டு இருக்கிற ஒரு வாத்தை பார்த்ததும் புலி வேகமா தண்ணிக்குள்ள இறங்கிருக்கு. புலி தண்ணிக்குள்ள இறங்குறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காது. ஏன்னா அதுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். வாத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு வேகமா வந்தது பாருங்க. ஆனா அந்த வாத்து உள்ளீச்சல் எல்லாம் நல்லாவே கத்து வச்சிருக்கு. தண்ணிக்குள்ள முங்கி எங்க போச்சுன்னே தெரியல. வாத்து வரும்னு புலியும் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்குது. கடைசியில் அது எங்க போச்சுன்னே தெரியல பாருங்க. உள்ளீச்சல் அடிச்சு ரொம்ப தூரம் போயிடுச்சு போல. இந்த சின்ன வாத்து நம்ம கிட்டே இப்படி ஒரு வேலை காட்டிடுச்சு அப்படின்னு புலிக்கு ஒரே குழப்பம் தான். அடுத்தது எங்க இந்த வீடியோல பாறைக்கு அந்த பக்கம் போய் மாட்டிக்கிட்டு ஒரு பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டி இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக ஒரு பெரிய கம்பை நீட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பூனைக்குட்டி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கம்பல ஏறி கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அந்த பூனைக்குட்டியை இந்த தாய் பூனைக்கிட்ட கொண்டு விடுறாங்க. கொண்டு விட்டு அடுத்த செகண்ட் இந்த பூனை பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. எதுக்கு அந்த கரைக்கு போறேன் அப்படின்னு ஓங்கிட்டு பூனைக்குட்டிக்கு ஒரு ஆறா தான் கிடைச்சிருக்கு. மறுபடியும் அது பாறைக்குள்ள விழுந்து எழுந்திரிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல டபுள் கலர்ல இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம். இப்படி ஒரு வித்தியாசமான கலர் பாக்குறதே அபூர்வம் தான். கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி பார்த்திருப்போம். ஆனா பாதி கருப்பும் பாதி வெள்ளையுமா எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி ஒரு விசித்திரமா ரோட்ல நடந்து போயிருக்கு. ரோட்ல போற எல்லா ஆட்களோட கண்ணும் இது மேலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல மாட்டு பண்ணையில நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைச்ச மாடு அப்படியே கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துருக்கு பாருங்க. மாடுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு வேகமா ஓடி வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அது என்னவோ நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா. இப்படி நாக்கு தொட்டு பார்ப்பாங்கன்னு அது நினைச்சு கூட பார்க்கல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குற ஆட்கள் எல்லாம் குழப்பமாக்குற மாதிரி இந்த மாடு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. ஆத்துக்குள்ள போய் தான் புல்லு மெஞ்சிட்டு இருக்கு. மாடுக்கு தலையை காணல, கொம்பு மட்டும் அங்கங்க தெரியுது. மாடுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள மெதுவா தலை வெளியே வருது. வெளியே இருக்கிற புல்லெல்லாம் பத்தாதுன்னு ஆத்துக்குள்ள இறங்கி உள்ள இருக்கிற புல்லெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரே நேரத்துல 2 வேலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இஞ்சிட்டு இருந்த ஆடுகள்லாம் அந்த ஓட்டம் ஓடி போகுது. பின்னாடி இந்த நாய்களும் ஓடி வருது. எதை பார்த்து எல்லாம் ஓடி வருதுன்னு பாக்குறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு சிங்கம் வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டு பூட்டிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. ஏதோ பக்கத்து தெருவுல இருந்து வேற ஏதோ நாய் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சா காட்டுல இருந்து சிங்கமே கிளம்பி வந்திருக்கும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? அடுத்தது இங்க ஸ்டைல ஹேர் கட் பண்ணிட்டு வித்தியாசமா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு லாமாவை தான் பாக்குறோம். அந்த பண்ணையோட ஓனர் தான் இதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஹேர் கட் பண்ணிருக்காரு. இதை பார்த்த மத்த லாமாக்கள் எல்லாம் கொஞ்சம் மிரண்டு தான் போச்சு. இது என்னடா புது உருவமா இருக்குதேன்னு எல்லாம் சேர்ந்து பழகிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒப்புசம் அப்படிங்கிற வித்தியாசமான விலங்கு தான் பாக்குறோம். அது நடந்து போயிட்டு இருக்கும் போது அதோட குட்டி ஒன்று முதுகுல இருந்து தரையில கீழே விழுந்துடுச்சு. அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி கீழே விழுந்துடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் மெதுவா ரிவர்ஸ்ல வருது பாருங்க. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் ஒரு குட்டியை விட்டுறக்கூடாதுன்னு அதை தூக்கி முதுகுல வச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோல டிரைவர் இல்லாத ஒரு ட்ரக்கை தான் பாக்குறோம். இந்த ட்ரக் மெதுவா நகர ஆரம்பிச்சது. அந்த ட்ரக் முழுக்க நிறைய சிலிண்டர் தான் இருக்குது. இதை பார்த்து ஒருத்தர் வேகமா அதை தடுக்கிறதுக்கும் பாக்குறாரு. தன்னால நகர்ந்து போயிட்டு இருக்கு பாருங்க. பின்னாடியே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் எல்லாருமா சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தியாச்சு. எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு இப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. எங்க இந்த வீடியோல போட்ல போயிட்டு இருக்கும்போது நடுவழியில ஏரிக்குள்ள ஒரு மரம் இருக்கிறத பார்த்ததும் அந்த மரத்தை தொட்டு பார்த்துருக்காரு. தொட்டு பார்த்தாரு பாருங்க. போட்டு அந்த இடத்த விட்டு மெதுவா நகர்ந்துடுச்சு. மரத்தை பிடிச்சிட்டே இருந்ததுனால மரத்துல தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. போட்டு அதை விட்டு நகர்ந்தாச்சு. கடைசியில தண்ணிக்கு நடுவுல இப்படி சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
போட்டில் போயிட்டு இருந்தவர் மெதுவாக போட்டு திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் இவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அவசரப்பட்டு தொட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். கடல்ல இருந்து நிறைய மீன்கள் கரையோரமாக வந்திருக்கு. கரையோரத்தில் வந்து எல்லா மீன்களும் ஒரே நேரத்தில் இந்த அளவுக்கு துள்ள ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. சில பேர் அது கூட சேர்ந்து விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே பனி பிரதேசத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஒரு சீல் ஆளை பார்த்ததும் அப்படியே பனியெல்லாம் தோண்டிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கு. பனி பிரதேசத்தில் எந்த உயிரினத்தையும் காணலையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் எல்லாமே பனிக்குள்ளே தான் இருக்கும். இதுக்காகவே அங்கே இருக்கிற ஓநாய்கள் பனியை தோண்டி தோண்டி பார்த்து வேட்டையாடுமா. இறை தேடுறதுக்காக வெளியே வந்துட்டு மறுபடியும் பனிக்குள்ளே போய் பதுங்கி இருக்கும். இந்த சீல் ஆளை பார்த்ததும் உள்ளே போயிடுச்சு. பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பாலம் எப்போ வேணாலும் தண்ணியோட தண்ணியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாலமே ஆடிட்டு தான் இருக்குது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இந்த பாலத்துக்கு நடுவில் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஆளும் நடந்து போயிருக்கிறாரு பாருங்க. இந்த பாலத்தை நம்பி கொடை பிடிச்சிட்டு நடந்து போகிற ஆள் யாராவது இருப்பாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் பாலத்துக்கு மேலேயே தண்ணி வந்துடும் போல. அடுத்தது இங்கே டோல்கேட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். அங்கே வேலை பார்க்குறவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துக்கு குரங்கு ஒன்று வந்திருக்கு. குரங்கு நம்ம கையில் என்ன இருந்தாலும் உடனே பிடிங்கிட்டு போயிடும். அவர் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால பிரெட்டை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. குரங்கு பிடிங்கிறதுக்குள்ளே சாப்பிட்றலான்னு பார்த்தாரு. ஆனால் நடக்கவே இல்லை பாருங்க. கிடைச்சதுனால இதோடு விட்டுச்சு. இல்லை அந்த இடத்தையே தேட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது தான் பார்க்குறோம். அந்த வெள்ளத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. இந்த வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு வரதெல்லாம் நடக்காத கதை அப்படின்னு தான் சுற்றி இருந்த எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அதுலேருந்து வேகமாக வெளியே வந்திருக்காரு பாருங்க. நல்ல சேரும் சகதியுமான தண்ணியிலே மாட்டிக்கிட்டாரு. வேகமா வெளியே வந்து நல்ல தண்ணியை தேடி ஓடிட்டு இருக்காரு. இதுல இருந்து கூட ஒருத்தர் வெளியே வர முடியுமா அப்படின்னு சுத்தி இருந்தவங்க தான் திகைச்சு நிக்கிறாங்க. எங்க இந்த வீடியோல 2-3 பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் ரோட்ல ஏதோ சம்பவம் நடந்ததை பார்த்து வேகமா ஓடி போறாரு. பின்னாடியே 2 பேர் ஓடி போறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இந்த இடத்துல நிக்கிறாரு. எல்லாரும் எந்திரிச்சு ஓடுனது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. அடுத்த செகண்டே அங்க இருந்த ஒரு பெரிய தகரம் கீழே விழுந்திருக்கு. ஆக மொத்தத்தில் எல்லாரும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் இருக்கிற பனியெல்லாம் தள்ளி வேலையை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அடுத்த செகண்டே அவருக்கு வேலை காத்திருந்தது பாருங்க. இப்படியெல்லாம் ஒரு சோதனை வருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கூரையிலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டே இருக்கு. அவ்வளோ பனியும் க்ளீன் பண்ணி முடித்த மொத்த இடமும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இங்கே பெரிய கண்ணாடியை மாற்றுறதுக்காக வந்திருக்கிறாங்க. 2 பேரும் கண்ணாடியை நிறுத்திட்டு இங்கே திரும்புறதுக்குள்ள கண்ணாடி மொத்தமாகவே போச்சு. ஏற்கனவே அதை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் மேலே ரெடியாக தான் இருந்தார். ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்ததுக்கு அப்புறமா கண்ணாடி நாளுவி சல்லியாக நொறுங்கி போயிடுச்சு. இந்த கண்ணாடி மட்டும் எப்போ எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு நிழல் கூட தான் மேலே இருந்தது. திடீர்னு பறந்து ரோட்டுக்கே வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை ஆள் மேலே படலை. கரெக்டாக ஒரு ஓரமாக விழுந்ததுனால உடனே தூக்கி எடுத்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரில் இருந்துட்டு கார் கதவை தான் திறந்தாரு. கார் கதவை திறந்தது எவ்வளவு தப்பாக போச்சு பாருங்க. இவர் திறக்கவும் ஒரு கார் வரவும் அந்த கதவுலேயே தட்டி அந்த கார் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கதவை திறந்ததுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கதவு திறக்கவும் அதில் வந்து தட்டவும் சரியாக இருந்ததுனால கார் தடுமாறி இப்படி விழுந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ள இருந்து திரையெல்லாம் விலக்கிட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். எப்படி மிரட்டெல்லாம் பார்க்குது பாருங்க. 2 கண்ணு மட்டும் தான் தெரியுது. பாதி பார்த்ததுக்கே இப்படி இருக்குது. இந்த டாக் முழுசாக வெளியே வந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும் போல.